எதுக்கு பாட்டி கவருக்குள்ள செழியன் போட்டோவை எடுத்து வச்சீங்க? அது எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு பாத்தீங்களா? என்னைக்குமே அத்தை உங்ககிட்ட கோவமாவே பேசினது இல்ல. ஆனா அவங்க அவுட் ஹவுஸை விட்டு உங்களை வர வேண்டான்னு சொன்னது நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு தெரியுமா? நான் ஒண்ணு செய்ய போய் அது வேற ஒண்ணா போகும்னு நான் எதிர்பார்க்கல. அவசரத்துல செழியன் தம்பி போட்டோவை டேபிள் மேலேயே வச்சுட்டு போயிட்டேன். அது யாரு கண்ணியாவது பற்ற போகுதுன்னு பயந்து போய் தான் நான் அந்த போட்டோவை எடுத்து அந்த கவர்ல பத்திரப்படுத்தி வச்சிருந்தேன். அதே கவர்ல உன் போட்டோவை வச்சு ஆதிசங்கரி கிட்ட கொடுத்துருக்க. என்ன பாட்டி சொல்றீங்க? அப்போ இது நான் பண்ண தப்புதானா? இது நீயோ நானோ பண்ண தப்பு இல்ல, விதியோட தப்பு. நீ செழியனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்ச. பத்திரிக்கையில அவன் பேருக்கு பக்கத்துல உன் பேரு வரணும்னு ஆசைப்பட்ட. அது நடக்குமா நடக்காதான்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்த. அதுதான் இந்த விதி. நீ கவலைப்படாத, செழியன் உனக்கு தான் புருஷன்னு உணர்த்தி இருக்கு. சுந்தர் போட்டோவுக்கு பதிலா செழியன் போட்டோவை மாத்தி வைக்க உன்னையும் என்னையும் பயன்படுத்திக்கிச்சு.